எனக்கு இது எப்படி டிசைன் பண்றாங்கன்னே தெரியல. முதல்ல அவர் ஒரு நடிகர், அவர் கட்சி ஒண்ணுமே செல்லுபடி ஆகாதுன்னீங்க. அப்புறம் யாரோ கொடுக்குற டைலாக் பேசுறாருன்னீங்க. அப்புறம் 234 தொகுதியில் 14 இடங்களுக்கு தான் போய் பேசியிருக்காருன்றீங்க. அப்புறம் ஒண்ணுமே வராதுங்க, தேர்தலுக்கு முன்ன டெபாசிட் எடுக்க போறாரு, விஜய பெரம்பூர்லயும் கிழக்கு திருச்சிலையும் திருச்சி கிழக்குலையும் தூக்க போறாரு எப்படின்னு சொல்லியிருந்தப்போ 100க்கும் மேற்பட்ட அந்த இடங்கள் வந்த பிறகு இப்ப என்ன ஆகி போச்சு, ஓட்டு மிஷின்ல குளறுபடி பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் பிஜேபி தான். நான் திரும்ப சொல்றேன், இப்படி சுத்தின்னு போய் இப்படி மூக்க தொடுறதுக்கு நேரா மூக்க தொட்டு போயிடலாமே. சொல்றதுக்கான காரணம்னா, இவ்வளோ சிரமப்பட்டு பிஜேபி ஓட்டு மிஷினை மாத்தி விஜய ஜெயிக்க வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி ஜெயிக்க வச்சிருந்தா இன்னைக்கு கிட்டத்தட்ட 200 சீட் அடிச்சிருக்கலாமே. சரி, அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்டிஏ கூட்டணி ஜெயிச்சு வச்சுட்டு போயிருக்கலாமே. இன்னைக்கு அவங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருப்பாங்களே. அதிமுக பிஜேபி சரிபாதியா நின்று இருப்பாங்களே. இன்னைக்கே தொங்கு சட்டசபை நிக்குது. என்னன்னா, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நேத்துல இருந்து ஊடகங்கள்ல என்னன்னா, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒன்னு சேரப்படுறாங்க. விஜய் எப்படியாவது இந்த ஆட்சி கட்டில உட்கார வைக்க கூடாது. அது எந்த புண்ணியமா சோசியல் மீடியாவில் கிளப்பி விட்டதுன்னு தெரியல. இதை இமீடியட்டா எடுத்து தேசிய ஊடகங்கள்ல பெரிய அளவில் பேச ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஊடகங்கள்ல அதை தாண்டி விவாதம் வேற, இமிடியட்டா வேற வழி கிடையாது. போடு டிபேட்டை போடு பேசு பேசு பேசு. ஏங்க, கொஞ்சமாவது அதுல லாஜிக் இருக்குதா? அது மக்கள் ஏத்துப்பாங்களா? ஏன்னா காலகாலமா இருக்கிற ஒரு விஷயம் தான். திமுக பிடிக்கலாம் அதிமுக ஓட்டு போடுவாங்க, அதிமுக பிடிக்கலாம் திமுக ஓட்டு போடுவாங்க. தமிழக வரலாற்றில் 1967க்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. 2 திராவிட கட்சிகளை தாண்டி புதிதாக ஒரு கட்சி, ஒரு நடிகருடைய கட்சி, 3 வருடங்களும் முழுமையா ஆகாத ஒரு கட்சி அது பெருவாரியா வந்திருக்குன்னா, அப்ப மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். அப்ப அதிகப்படியான அந்த சீட் இருக்கிற 108 சீட் இருக்கிற அந்த கட்சிக்கு தான் நீங்க ஆளுநர் கடிதம் கொடுக்கணும், பெரும்பான்மையை நிரூபிக்கணும். முதல்ல நீங்க முதல்வர் பதவி ஏத்துக்குங்க. சட்டப்பேரவையில் போய் நீங்க பெரும்பான்மை நிரூபிக்கன்னு சொல்லணும். ஆனா இங்க முதல்வர் பதவியை ஏத்துக்கிறதுக்கு இப்ப வரைக்கும் அந்த வீடியோ பேசுற வரைக்கும் ஒரு அழைப்பு வரல.